அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் நெருங்கிடுச்சு. ஸோ சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு. அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இன்னைக்கான லஞ்ச் மெனு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். என்னன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டேன். இது ரமதானுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாட்களுமே தேவைப்படும். கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு 2 பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்டா. ஒன்று ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று நெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், புளி பேஸ்ட்லாம் எப்படி நான் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன் பாருங்கள். அடுத்ததாக நமக்கு அவசரத்துக்கு கை கொடுக்குறது இந்த மாசி. ஸோ மாசியையும் நான் ஏற்கனவே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அது முடிஞ்சிடுச்சு. அதனால இப்போ திரும்பவும் நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். மாசி எங்கள் ஊரில் டிஃபனுக்கும் சைடிஷ்க்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இது சீக்கிரமே காலியாயிரும். இந்த மாசி பவுடர் இருந்துச்சுன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக மாசி ரெடி பண்ணிடலாம். ஸோ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். அடுத்ததாக நான் சாம்பார் பொடியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாம்பார் பொடி எப்போவுமே நான் வீட்டில் தான் அரைப்பேன். கடையில் வாங்குறதுலாம் நிறைய கலப்படம் பண்ணுறதுனால இப்போ வீட்டிலேயே அரைச்சி வச்சுக்கிறது. இது எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி நாமளே அரைக்கிறது நல்ல மனமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். நம்ம புதினா, மல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாயெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சும்மா வைக்கிறத விட இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு வைக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சாவே போதும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நம்ம இந்த புதினா, மல்லியெல்லாம் ஒவ்வொரு பாக்ஸ்லையும் வைக்கும்போது எந்த பாக்ஸில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம ஒரு பாக்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக இன்னொரு பாக்ஸ் எடுப்போம். இதனால நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி ஒரே பாக்ஸ்லேயே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஒரு பாக்ஸை எடுத்தாவே போதும், உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் நமக்கு எப்போவுமே தேவைப்படக்கூடியது. ஸோ நான் முடிய வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இந்த பாக்ஸில் சும்மா வைக்கும்போது லைட்டாக தண்ணி கொடுத்த மாதிரி தெரியுது. ஸோ அதனால தான் நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு வைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சீக்கிரம் கெட்டு போகலை. ஸோ அதே மாதிரியே பச்சை மிளகாயும் காம்பை நீக்கிட்டு ஸ்டோர் பண்ணேன்னா ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகாது. உங்களுக்கு வேணும்னா ப்ராடக்ட் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறமா கூனி கருவாடு வாங்கியிருந்தேன். இந்த கருவாடை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணோன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். இதை லைட்டாக சட்டியில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணும்போது இது சீக்கிரம் கெட்டும் போகாது, நல்ல மணமாகவும் இருக்கும். இந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய கருவாடை யூஸ் பண்ணி கூனி கருவாடு சம்பல், கிரேவி, அப்புறம் வறுவலும் செய்யலாம். இந்த கருவாடு லைட்டாக மண்ணாக இருக்கும். ஸோ சட்டியில் இந்த மாதிரி வறுத்துட்டு சொலவில் போட்டு புடைச்சிருங்க, அப்படின்னா மண்ணெலாம் போயிடும். இப்போது நல்ல வாசனை வந்துடுச்சு, கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை இறக்கிடலாம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு. சோறு, துவையல், கீரை, ரசம், பப்படம், வத்தல். இதை தான் எங்கள் ஊரில் சிம்பிளான ரெசிபின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊர் தாய்மார்கள்ட்ட கேட்டால் தெரியும், மீன் கறி ஆக்கினா கூட 2 டிஷ்ஷோட முடிச்சிருவோம். பட் இந்த சிம்பிள் மெனுங்கிற பேரில் நம்ம 4-5 ரெசிபி செய்ய வேண்டியது இருக்கும்.